வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நீங்க ஒவ்வொருத்தருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஷெல்வி சார் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, அதற்கான தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் சார். நமஸ்காரம்மா. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற தரித்திரம்லாம் நீங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஆலயத்துக்கு போகணும்? அதாவது சிவலோக தியாகர்னு திருக்கோயில் இருக்கு ஆச்சாலபுரம், நாகை மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த ஆச்சாலபுரம் என்றது அம்பாளுடைய பேர், அதனால தான் அந்த ஆச்சாலபுரம் என்ற பேர்லேயே அந்த கோயில் இருக்குது, சிவலோக தியாகர் கோயில். அப்பேற்பட்ட அந்த திருக்கோயிலில் தேவார பாடல் பெற்ற புனித ஸ்தலத்தில் ஆச்சால் ஆயால் என்றால் அம்பிகையை குறிக்கும். அப்பேற்பட்ட அந்த சிவலோக தியாகர் கோயிலுக்கு சென்று விட்டு வந்தால், அதாவது ரெகுலராக எந்த பரிகாரம் செய்தாலும், எந்த கோயில்களுக்கு சென்று விட்டு வந்தாலும், எந்த மந்திர ஜபம் செய்தாலும் இந்த தரித்திரம் பண கஷ்டம் நீங்காமல் கடன்காரர்களாக, குடும்பத்தில் யாருக்கும் நிம்மதியாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, துணிமணி, சாப்பாடு கீப்பாடெல்லாம் கூட முடியாதவர்கள், ஏதேனும் ஒரு தோஷங்கள் இருக்கும், அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பரிகாரத்துடன் இந்த மாதிரி இந்த சிவலோக தியாகர் கோயிலுக்கு ஆச்சாலபுரம் நாகை மாவட்டத்தில் உள்ள அந்த கோயிலுக்கு போயிட்டு வருபவர்களுக்கு கண்டிப்பாக அந்த தரித்திரம் நீங்கும் என்பது ஐதீகம். கண்டிப்பாக யார் போயிட்டு வந்தாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் சிவலோக தியாகபுரம், ஆச்சாலபுரத்துக்கு, நாகை மாவட்டத்தில். கண்டிப்பா சார். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம், நான் ஸ்ரீகுமார் சென்னையில இருந்து பேசுறேங்க. ஏற்கனவே சார் கிட்ட பேசியிருக்கேன். வேந்தர் டிவிக்கும் சென்னைக்கும் கோடான கோடி நன்றி. சார் நல்லா இருக்கணும் ரொம்ப காலம். சொல்லுங்க சார். சார் சார் இயற்கை சீற்றம் தமிழ்நாடை தாக்கும், அதுவும் பர்டிகுலரா சென்னையை தாக்கும்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் சார், வேந்தர் டிவியில தான். அது அதுல இருந்து சென்னையோ இல்ல தமிழ்நாடையோ காப்பாத்திக்கிறதுக்கான வழி ஏதாவது உண்டா? அதாவது ஆக்சுவலாக அப்படின்னு இல்லைங்க, சென்னைக்கு மட்டும்தான் பாதிப்பும் கிடையாது. உலகத்தில் 2017 டிசம்பர் வரைக்கும் சனியின் தாக்கம் வாக்கியபடி சனியினுடைய அமைப்பு விருச்சகத்தில் இருப்பதனால், செவ்வாய் வீட்டில் சனி இருக்கின்ற காலம் முழுவதும் உலகத்திற்கு சில விஷயங்களில் இது மாதிரி இயற்கை பேரிடர்கள், போரால் பேரிடர்கள், தீவிரவாதத்தால் பேரிடர்கள், பல விதமான கஷ்டங்கள் கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருவது, தலைவர்களுக்கு பாதிப்பு வருவது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு உண்டான காலத்தில் தான் நாம் பொழுது வாழ்ந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்மளுடைய மக்களுக்கு தெய்வ பக்திகள், பிரார்த்தனைகள் எல்லாம் அதிகமாக இருப்பதும், அடுத்தது இந்த பிரார்த்தனையால் தான் மிகவும், பிரார்த்தனை என்பது மிக மிக புனிதம். பசுனையால் ஏற்கனவே எல்லா சன்னிதானத்திற்கும் தீபம் ஏற்றுவது, கோயில்களுக்கு இது பண்ணுவது, இயற்கை வளங்களை பேணி காப்பதுடன் தலைமுறையாக இயற்கையை குளத்துக்கு, ஏரிக்கு, கடலுக்கு எல்லாம் செய்யக்கூடிய எப்பொழுதும் அந்த பூஜைகள்லாம் அவரவர் மரபுபடி செய்வதெல்லாம் தான் இந்த பாதுகாப்பு இருக்கும். இப்போ உடனே சென்னைக்கு மட்டும் என்றதில் உலகத்துக்கே ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் இந்த இயற்கை சேதத்தினுடைய அமைப்பு. வட இந்தியாவிலலாம் எவ்வளோ பெருத்த சேதங்கள், தமிழ்நாட்டில் ஏற்கனவே பட்ட சேதங்கள், அடுத்தது ஆந்திராவில் இப்போ பட்ட சேதங்கள், ஒரு இது தீவிரவாதிகளுடைய அமைப்பு, அண்டை நாட்டுடன் போர் மேக காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இந்த சனியின் அமைப்பு செவ்வாய் வீட்டில் இருப்பதும், அந்த செவ்வாயுடைய பகை வீட்டில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பதும் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே போர்ன்றது மட்டுமில்லை, இயற்கை என்றதில்லை, மனிதர்களுக்கும் கோபதாபம் அதிகமாக காணப்படக்கூடிய காலகட்டங்கள், துர்மரணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். எனவே தெய்வத்தினுடைய சாந்தப்படுத்தல், தெய்வத்தினுடைய வழிபாடு செய்வதல், சிவனுக்கு சந்தோஷமாக எல்லா விதத்திலும் அபிஷேகம் செய்வதல், குறிப்பாக அன்னதானங்கள் ஏழை எளியோர்களுக்கு முடிந்த அளவுக்கு மனசால் கொடுப்பது போன்ற விஷயங்கள், குறிப்பாக அத்துடன் இயற்கை வளங்களை பாதுகாப்பதுடன் இயற்கைக்கு உண்டான மரியாதையை கொடுப்பது தான் நம்மை காப்பாற்றுவதற்கு உண்டான கடவுள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. உங்களுடைய பெயர் எங்க இருந்துமா பேசுறீங்க? என்னோட பேர் கோதைங்க மேடம். நாங்க சென்னை போரூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சரி, நீங்க ஷெல்வி சார் கிட்ட பேசுங்கம்மா. ஓகே, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்னோட பிரதருக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்குங்க சார். நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வரோம், ஆனா தள்ளி போயிட்டே இருக்குங்க சார். இன்னும் ஒரு பொண்ணு கூட பாக்கலீங்க சார். சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 21/3/78ங்க சார். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, விருச்சிக லக்னம்ங்க சார். விருச்சிக லக்னம். சரி, ஆமாங்க. நீங்கள் அவரை ரெகுலராக போரூரில் தானே இருக்கார். அவர் எங்கே இருக்கார்? உங்களோட இருக்காரா, எங்கே இருக்காரு? ஆமாங்க சார், நான் அம்மா வீட்டில் இருக்கேங்க சார். இல்லை, அவர் போரூரில் தான் இருக்காரா? ஆமாங்க சார். ஆமாங்க சார், போரூர் தான். ஆமாம், அவர் தொடர்ச்சியாக என்ன சொல்லுங்கள், எல்லா வாரமும் 9 வாரம் தொடர்ச்சியாக திருவள்ளூரில் வீரராக பெருமாள் இருப்பார்.
அந்த தொடர்ச்சியாக 9 வாரமும் வந்து தொடர்ச்சியாக ஓய்வு நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெகுலராக போயிட்டு வர சொல்லுங்கள். வீரராக பெருமாளுக்கு பசுனை கொடுக்க சொல்லுங்கள். கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். அடுத்ததாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்க சொல்லுங்கள். தொடர்ச்சியாக 9 வாரம் முடிஞ்ச பிறகு மாதம் 1 வாரம் போக போக அவருக்கு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். அசைவத்தை சாப்பிட்றவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை மட்டும் சாப்பிடாம வாழ்க்கை முழுதாக இருக்கிறேன் என்று பெருமாள் கிட்டே வேண்டிக்க சொல்லுங்கள். அதே போல் அவர் பேரு நட்சத்திரம் சொல்லி வெள்ளிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது தயிர் சாதம் உணவு தானம் கொடுக்க அவர் ஜாதகத்தில் இருக்கிற இந்த கலத்தர தோஷத்துக்கு உண்டான அமைப்பு குறைந்து சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்கிருந்து சார் பேசுறீங்க? நாமக்கல்லேருந்து சிவராமன் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார், பிறந்த விட 74. சரி. வயசு 43ங்க சார். கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம், கும்பலக்கணங்க. சரி, சொல்லுங்கள். வீடு வந்து இந்த பல வீடு வந்து இடமாற்றம் செய்யலான்னு கேட்குறாங்க எனக்கு. ஜென்மக்குரு நடக்குன்னு சொல்கிறாங்க. 2வது சார், வீடு வந்து எப்போ கட்டலாம் புதுசாக, அது எப்போ கால சூழ்நிலைங்க. அப்புறம் தொழில் வந்து இப்போ பழைய தொழில் வந்து லாபம் இல்லாமல் புதிய தொழில் மாற்றம்னு சார் நினைச்சேங்க. புரியல. அதான் சார், தொழிலில் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார். அதனால தொழில் செய்யலாமான்னு கேட்குறாங்க. தொழில் என்ன தொழில் செய்கிறதா இருக்கீங்க? அதான் சார், இது கெமிக்கல் சம்மந்தப்பட்டு செய்யலாமான்னு கேட்குறாங்க. சார், இப்போ வந்து வீடு மாற்றம் வந்து கண்டிப்பாக செய்யலாம். வீடு அமைப்பு வந்து மாற்றம் அமைப்பு செய்கிறதும் கரெக்டு. அதே போல் வந்து வீடு புதுசாக கட்டுறதுக்கு உண்டான முயற்சியும் அனுகூலத்தை பண்ணிவிடும். நல்ல சந்தோஷமாக அதை பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து உத்தியோகத்தில் வந்து கண்டிப்பாக வந்து தொழில் அமைப்பில் மட்டும் கொஞ்சம் யோசித்து உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து, ஏன்னா கிரக சூழ்நிலைகள் வெறும் லக்னமும் ராசியும் சொல்கிறீங்க. இப்போ சனி தசை அமைப்பு இருக்கிறதுனால தொழில் செய்வதற்கு உண்டான உகந்த காலகட்டம் தான். பட் இருந்தாலும் ஒரு முறை உங்களுடைய குடும்ப ஜோதிடரும் காட்டிவிட்டு செய்கிறது நல்லது. மேலும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அமைப்புக்கு எல்லாமே கைகூடுவதற்கு ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று விட்டு வருவதும், தரிசிப்பதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணிப்பதும், கோயிலில் 33 தயிர் சாதத்தை தானம் கொடுப்பதும், மனதார ஸ்ரீரங்க படத்தை வாங்கின்னு வந்து தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் வீட்டில் 5 அகல் தீபம் ஏற்றி கோவிந்த நாமாவளியை சொல்லி கொண்டு வர நீங்கள் கட்டக்கூடிய வீடு அமைப்பெல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக முடிப்பதற்குண்டான அனுகூலமான பிராப்தம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். நாங்கள் தம்மம்பட்டில இருந்து பேசுகிறோம் மேடம். சரி சார், கிட்ட பேசுங்கம்மா. பேசுகிறோம் மேடம். நமஸ்காரம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு கேட்கலான்னு சார். எங்க பொண்ணுக்கு கல்யாணமே கூடி வர மாட்டுது. அதனால சரி, நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சார். ராசி கும்பராசி, லக்னம் சிம்ம லக்னம். வயசுமா? 91ல பிறந்திருக்காங்க சார். 91ல. சரி. ஆமா சார். சிம்ம லக்னமாம்மா பாப்பா? ஆமாங்க சார், சிம்ம லக்னம். எங்க இருக்கீங்கம்மா நீங்க? நாங்க துறையூர் பக்கத்துல தம்மம்பட்டியில இருக்கிறோம் சார். துறையூராம்மா? ஆமா சார். சரி சரி, அந்த திருச்சி பக்கத்தில் வர அந்த துறையூரா? ஆமா சார், அங்கதாங்க சார். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, பாப்பாவை கூட்டின்னு திருநள்ளாறு போய் நலத்தீர்த்தத்தில் நீராடிட்டு, அங்கே இருக்கிற விநாயகர் கோயிலில் சிதற்காய் படுத்திட்டு, அங்கே இருக்கிற தர்பானேஸ்வரர் சிவாலயத்தில் போயிட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் பசுனை கொடுத்து அர்ச்சித்து, அடுத்தது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து அர்ச்சனை செய்து அபிஷேக விபதியை வாங்கி அந்த அபிஷேக விபதியை டெய்லி வைத்து கொண்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வருடமும் சிவன் கோயிலுக்கு, அதாவது தர்பானேஸ்வரர் கோயிலுக்கு வந்து சனி பகவானை தரிசனம் பண்ணுறதாக பிரார்த்தனைக்கு பண்ண சொல்லுங்கள். சனிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அசைவத்தை சாப்பிட்றதா இருந்தால் சனிக்கிழமை தவிர்த்துற சொல்லுங்கள். சனிக்கிழமை அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு வில்வ இலையுடன் ஏதாவது அபிஷேக பொருளை கொடுத்துட்டு வர உங்கள் பாப்பா ஜாதகத்தில் இருக்கிற கலத்தர தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களுடைய பெயர் எங்கிருந்து சார் பேசுறீங்க? என் பேர் கிருஷ்ணன் மேடம். சரி கிருஷ்ணன், நீங்க சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மிஸ்டர் கிருஷ்ணன். சார், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 19/7/1987. சரி. மேசராசி, பரணி நட்சத்திரம், கடக லக்னம் சார். சரி, கடக லக்னம். சரி. ஆமாங்க. 6 வருஷமா தொழில் வச்சிருக்கிறேன். சரி. அண்ணன் நானும் ஒரு வருஷம் நல்லா போகுது, அப்புறம் ஒரு வருஷம் சுத்தமா போக மாட்டேங்குது. அதனால கடன் ஆகி அப்புறம் திரும்ப அதை கட்டுறோம், திரும்ப கடன் வருது. சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிரமம் பார்க்காம கண்டிப்பாக ஒரு முறை பழனி கோயிலுக்கு நீங்களும் உங்கள் பிரதரும் போயிடுங்க.
பழனி முருகருக்கு செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணுங்கள். முடிஞ்சால் விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள். அப்படி முடியலனாலும் அபிஷேக விபூதின்னு அங்கே இருப்பாங்க, அதை வாங்கின்னு வந்துடுங்க. பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சு தினமும் தீபம் ஏற்றிட்டு வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பழனி முருகர் கோயில் சன்னிதானத்தில் 9 பிரசாதம் நீங்கள் தனியாக உங்கள் அண்ணன் 9 பிரசாதம் வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை அசைவத்தை தவிர்த்துருங்க. செவ்வாய்க்கிழமை உங்கள் அதாவது தொழில் செய்கின்ற இடத்துலேருந்து யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது உங்களுக்கு அந்த விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். இதை மட்டும் பண்ணாவே போதும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேடம், நான் திருவான்மையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சார் கிட்ட பேசணும். சார் கிட்ட பேசுங்கம்மா. குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? குட் ஆஃப்டர்நூன்மா, சொல்லுங்க. சார் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது. எனக்கும் உங்களோட பேசுனது சந்தோஷமா, சொல்லுங்க. சார் அதுதான் சார், வயசு 42 ஆகுது. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், கடக லக்கணம் சார். யாருதுமா? என்னோடது தான் சார். சரி சொல்லுங்கம்மா. சார் பசங்களுக்கு கூட ஏற்கனவே உங்களுக்கு நேர்ல வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறேன். சரி சொல்லுங்க. சார் அதுதான் பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா சைடு, ஹஸ்பண்ட் சைடு எல்லாமே பார்த்துட்டேன் சார், பசங்க வரைக்கும். கடக லக்னமாம்மா நீங்க? ஆமா சார். மகரத்துல வருது இல்லையா உங்களுடைய ராசி? ஆமாங்க சார். ஓகே சொல்லுங்க. 26/9/74 சார் நானு. சரி. அதுதான் சார், லைஃப்ல இன்னி வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு ஃபேவரா எதுவும் அமைஞ்சது இல்ல. ரொம்ப அப்படியே தோத்து போயிட்டு அப்படியே நிக்கிறேன். இன்னி வரைக்கும் எந்த அளவுலுமே நான் எதையும் பார்த்தது இல்ல சந்தோஷமா. எது நினைச்சாலும் நடக்கல சார். சரிம்மா, நீங்க வந்து ரெகுலரா என்ன பண்ணுங்கம்மா, வேலைக்கிழமை சிவன் அம்பாலை கும்புறதோட அந்த கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியோ அல்லது குருவுக்கோ வந்து ரெகுலராக பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தென்குடி திட்டைன்னு சொல்லுவாங்க. ராஜகுரு வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம் என்பது தென்குடி திட்டை, தஞ்சாவூர்லேருந்து பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில். அந்த தென்குடி திட்டை கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வேலைக்கிழமை போயிட்டு தரிசனம் பண்ணுறதோட விபூதி அபிஷேகம் பண்ணி இல்லை அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை வாங்கின்னு வந்து தினமும் அடி வயிற்றில் தடவிட்டு அபிராமி அந்தாதியில் இருக்கிற 40வது பாடலை உச்சாடனை பண்ணி கொண்டு வர நீங்கள் கேட்குற இந்த வருத்தமான பேச்சு, உங்களுக்கு மன கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் தோத்துட்டுன்னு போன மனநிலையெல்லாம் மாறி சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். வேலைக்கிழமை உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். வசிஷ்டேஸ்வருடைய ஆலயத்தில் உள்ள தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் உள்ள ராஜகுருவை தரிசனிப்பது யோக பலம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. வணக்கம்மா, குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. சார் நாமக்கல்ல இருந்து பேசுறோம். என்னோட பேர் வந்து பிரியதர்ஷினி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாமக்கல். சரிம்மா சொல்லுங்க. சார் நான் வந்து ஃபார்மசி படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ பிஜி பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல எதுவும் ஜாப் கிடைக்குங்களா, இல்ல ஃபாரின் அந்த மாதிரி எதுவும் ஜாப் கிடைக்குங்களா சார்? இல்ல எதுவும். என்னோட ராசி சாரி சார், ராசி சிம்ம ராசி, சிம்ம லக்னம், பூர நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் 27/11/94. 22 இயர்ஸ் அம்மா. எஸ் சார். சிம்ம ராசி சிம்ம லக்னமே நீங்க, பூர நட்சத்திரம் இல்லையா? பூர நட்சத்திரம், ஆமாங்க சார். சரி சரி. இப்போ வந்துமா கொஞ்சம் வந்து ரெகுலராக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. திங்கக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் ரெகுலராக கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கரஸ்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது விசேஷமான பலனையும், அங்கே இருக்கிற சுக்கரனுக்கு பசுனையோ இல்லை முடிந்த அளவுக்கு அபிஷேகம் செய்வது அதோட விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கீழ் திருப்பதியில் உள்ள அலமேலு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கொண்டு கோவிந்தராஜ பெருமாளை தரிசிப்பது கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோக பிராப்தம் தற்காலத்தில் இந்தியாவில் கிடைத்தாலும் எதிர்காலத்தில் அயல்நாட்டுக்கு சென்று தொழில் பண்ணுவதற்குண்டான சாத்தியக்கூறு உங்கள் ஜாதகத்தில் இருப்பதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. அதனால் தைரியமாக பண்ணலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். நாங்க திருச்சில இருந்து பேசுறோங்க. சரிங்கம்மா, சார் கிட்ட பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேங்க. எங்க பொண்ணை பத்தி தாங்க கல்யாணத்துக்கு பேசுனாங்க. மீன ராசி, ரேவதி நட்சத்திரங்க, தனுசு லக்கணம், 27/5/92ங்க. சரி. ஏற்கனவே நான் கல்யாணத்துக்கு போன வருஷம் பேசினப்ப நீங்க வெக்காளியம்மா கோயிலுக்கு மாசம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வர சொன்னீங்க. அதுல இருந்து வரன் வருதுங்க, ஆனா மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைய மாட்டேங்குங்க, எதுவும் நடக்க மாட்டேங்குது. சரி, தனுசு லக்னம் இல்லையா உங்க பாப்பா? ஆமாங்க. என்ன ராசி நீங்க? மீன ராசி. மீன ராசி, ரேவதி நட்சத்திரங்க.
பாப்பாவை அப்படி வந்து கண்டிப்பாக அவ்வளோ அளவுக்கு இன்னும் வந்து அது தடங்கலாக இருந்தால் ஒரு முறை குருவாயூர் சென்று பாப்பாவுடைய எடைக்கெடை ஏதாவது ஒரு பொருளை வந்து அவள் மனசுக்கு பிடிக்கிற ஒரு பொருளை துலாபாரம் கொடுத்துட்டு கோயிலை 9 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குருவாயூர் சன்னிதானத்தில் அபிஷேக எண்ணெய் என்று விற்பார்கள். அந்த அபிஷேக எண்ணெய் வாங்கி தினமும் ஒரு டிராப் உச்சந்தலையில் வைத்து குருவாயூர் படத்திற்கு தினமும் தீபம் ஏற்றிட்டு வருவதுடன் நாராயணியம் என்ற கேசட் கிடைக்கும். அது குருவாயூரில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கோயிலுடைய புஸ்தக கடைகள்லாம் கிடைக்கும். அந்த நாராயணியம் என்பது குருவாயூர் பற்றி பாடலை வந்து தினமும் கேட்டுக்கொண்டு வர புதன்கிழமை கண்டிப்பாக மத்தியானம் யாருக்காவது உணவு தானம் கொடுக்க விசேஷமான பலனை விரைவில் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. இப்போ குருபலம் இருப்பதனால் உடனடியாக குருவாயூர் போயிட்டு வந்தால் வரன் வருகின்ற வரனில் மனசுக்கு பிடித்த வரனும் வரும். கால் பண்ணதுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா எந்த ஆலயத்துக்கு போகணும்? திருக்கோயிலூர்னா விழுப்புரத்தில் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அந்த திருக்கோயிலில் உலக அளந்த பெருமாள் இருக்கு. 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னிதானம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் துர்க்கையும் வந்து சுயம்பு மூர்த்திகள். அடுத்தது வந்து நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய மரத்தலான இந்த பெருமாள் வந்து உலகத்திலே வந்து பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமாள் சன்னிதானம் தான் இந்த பெருமாள். அந்த உலகாளந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு யார் வழிபட்டாலும் அடிக்கடிக்கு போய் மானசீகமாக பிரார்த்தனை செய்வதும், பசுனை கொடுப்பதும், அந்த கோயில் முறைப்படி பூஜைகள் கலந்து கொள்வதும், நல்ல பதவி கிடைப்பது, அரசியலாக இருக்கட்டும், தனிப்பட்ட உத்தியோகமாக இருக்கட்டும், அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், எந்த தனியார் ஜாபில் இருந்தாலும் நல்ல பதவி, நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் எல்லாம் தடையை நீங்கி சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் திருக்கோயிலூர் உள்ள உலகளந்த பெருமாள் திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. கண்டிப்பா சார். இப்போ ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், தேவிகா. தேவிகா, நீங்க செல்வி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா தேவிகா. நமஸ்காரம் சார். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், தேவிகா. சரி. என் டேட் ஆஃப் பர்த் வந்து 15/5/77. நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆப்டிகல்ஸ். கொஞ்சம் டல்லா இருக்கு. வீடு கட்டலாம்னு இருக்கேன். நான் முயற்சி எடுத்தா முடியுமா? சொல்லுங்க. ராசி எல்லாம் சொல்லலையே தேவிகாம்மா? ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. லக்னம்? லக்னம் தெரியாது சார் எனக்கு. சரி, ரேவதி நட்சத்திரம், மீன ராசி இல்லையா நீங்க? இப்போ எவ்வளோ 39 வயசு ஆகுதா உங்களுக்கு? என்னங்க சார்? வயசு வந்து இப்போ 39 உங்களுக்கு? ஆமா. சரி. அதாவதுமா நீங்கள் வந்து ரெகுலராக என்ன பண்ணுங்க, திருச்செந்தூர் போயிட்டு வரதை பழக்கமாக வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் போயிட்டு முதல் வாட்டி மட்டும் கடல் நீராடல், கோயில் அங்கே இருக்கிற நாளி கிணறுலலாம் குளித்துட்டு அப்புறமா வந்து ரூமுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு திருப்பி வந்து கோயிலுக்கு போகிறச்சு 39 லட்டை தானமாக பக்தர்களுக்கு கொடுத்து பசு நெய்யை தீபத்துக்கு கொடுப்பதும், அங்கே கொடிமரத்தில் விழுந்து பயபக்தியுடன் பிரார்த்தனை பண்ணுவதும், கோயில் சன்னிதானத்திலே வந்து அங்கேயே வந்து விபூதி அபிஷேகம் என்று ரெகுலராக செய்வார்கள். அந்த விபூதி அபிஷேகம் பண்ணுவதோ அல்லது அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வருவதோ, அங்கே முருகரை மானசீகமாக தரிசனம் செய்து பச்சரிசி துலாபாரம் என்று சொல்வார்கள். அந்த பச்சரிசி துலாபாரத்தை அங்கே உட்கார்ந்து கொடுத்துட்டு வருவது உங்களுக்கு இந்த தொழில் அமைப்பு, அந்த தடைகள், வியாபாரத்தில் முன்னேற்றம், அதோடு வந்து திருச்செந்தூரில் பச்சை கலர் படம் என்று கேட்டால் கொடுப்பார்கள். அந்த பச்சை கலர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு தொடர்ச்சியாக வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும், இந்த திருச்செந்தூர் முருகரை விடாமல் அடிக்கடிக்கு சென்று விட்டு வர உங்களுடைய தொழில் மேன்மை அடையக்கூடிய அற்புதத்தை பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம்மா. சரி, சார் கிட்ட பேசுங்க. நான் வந்து என் மருமகன் பத்தி பேசணும். சரி, சொல்லுங்க. எங்க மருமகன் பேர் வந்து சிக்கந்தன் சார். டேட் ஆஃப் பர்த் வந்து 18/5/1990. சரி. ஒரு ராசி வந்து கும்பராசி, நட்சத்திரம் வந்து சதயஸ்தாரு. ஒரு ஃபாரின் ஜாப் ட்ரை பண்றாரு, ஆனா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. கடன் ப்ராப்ளமா இருக்கு. ஜாப் எதுவுமே இப்ப நிரந்தரமா இது வரைக்கும் எதுவுமே இல்ல.
அவருடைய இப்போ கோச்சாரப்படிமா அவருடைய டைமுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப 2017 வந்து இப்போ 9ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் தடைகள் காணப்படக்கூடிய நேரம். அதனால் பொறுமையாக இருப்பதும் அவசரத்தனம் படுவதும் ஆதங்கப்படுவதும் கோபப்படுவதெல்லாம் கூடாது. எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கிறது. அவர் எங்கே இருக்கீங்கம்மா? சென்னையில் இங்க சார் நம்ம கொடுங்கையூர் சார். கொடுங்கியூரில் இருக்கீங்க. அவரை மட்டும் சிரமம் பார்க்காமல் சென்னையில் வந்து கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயில் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகன் ஸ்தலத்திற்கு ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து தரிசனம் செய்வதும் கொடிமர நமஸ்காரம் செய்வதும் கோயிலிலே 9 பிரசாத லட்டும் போல் ஏதாவது இனிப்பு வகை பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு கோயில் கொடிமரத்துடன் சேர்ந்த மொத்த பிரகாரத்தை 5 முறை வலம் வந்து நமஸ்கரிப்பது, அந்த கோயிலில் ஒரு முறை மட்டும் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவது விசேஷமான பலனையும் அவருக்கு எப்பேற்பட்ட தடைகளும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதுடன் செவ்வாய்க்கிழமை அசைவித்து சாப்பிட்றது இருந்தால் தவிர்த்து கொள்வது விசேஷமான பலனையும் அவர் எதிர்பார்த்த உத்தியோக பிராப்தம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ரம்யா சென்னையில இருந்து பேசுறேங்க. ரம்யா, நீங்க செல்வி சார் கிட்ட பேசுங்க. ஓகேங்க. சொல்லுங்கம்மா ரம்யாம்மா. வணக்கம் சார். என் கணவருக்காக கேக்குறேன். கேளுங்க. அவர் வந்து விருச்சிக ராசி, மிதுன லக்னம். சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 29th April 1975. சரி. 29 1 இயரா வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 1975 அம்மா? ஆமாங்க. சரி சரி. 41 வயசு இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. விருச்சிக ராசி என்ன சொன்னீங்க? மிதுன லக்னம். இல்ல நட்சத்திரம் கேட்டே. கேட்டே. சரி சரி சொல்லுங்க. 1 இயரா வேற வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அமையற மாதிரி வந்து கடைசி நேரத்துல இதாகுது. சரி. அது எப்போ அமையும்? அவருக்கு கண்டிப்பா என்ன சொல்லுங்கம்மா, அவரை ஒரு வாட்டியாவது வந்து கும்பகோணத்தில் இருக்கிற அதாவது குரு கோயில் என்று சொல்வார்கள், ஆலங்குடி குருஸ்தலம், அந்த ஆலங்குடி குருஸ்தலத்தில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு போய் வழிபாடு பண்ணுவதும் அபிஷேகம் பண்ணுவதும் அல்லது அபிஷேக விபூதியை வாங்கி நல்ல விபூதியோட மிக்ஸ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். அதோடு மட்டுமில்லாமல் அங்கேயே இருக்கிற அம்பாளான பட்டீஸ்வர அம்பாளுக்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகுகால துர்கை பூஜைக்கு பணம் கட்டி அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி வைத்துக்கொள்வது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும். வேலைக்கிழமை தவிர ரெகுலராக சிவன் பார்வதி தட்சிணாமூர்த்திக்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றி கொடிமரத்தில் வீட்டு அருகில் உள்ள கோயிலில் நமஸ்காரம் பண்ணிட்டு வர விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் விரைவிலே வந்து அந்த உத்தியோக பிராப்தம் வந்து கிடைப்பதற்குண்டான அற்புதமான பரிகாரம். இதை மட்டும் செய்ய சொல்லுங்கள். அவருக்கு விரைவிலே வந்து நல்ல செய்தி, நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். தை மாதத்துலேருந்து நல்ல விஷயங்கள் சந்தோஷமாக பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? என்னோட நேம் சரண்யா, கும்பகோணத்துல இருந்து கூப்பிடுறோம். ஓகே சரண்யா, நீங்க சார் கிட்ட பேசுங்க. ஓகே. ஹலோ சார். நமஸ்காரம்மா. சார், என்னோட ஹஸ்பண்ட்காக நான் இப்போ கேட்குறேன் நான். சரி. அவங்க வந்து 6/5/84 பிறந்தாங்க சார். சரி. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், கடக லக்னம். சரி. அவங்க ஜாப் இன்னும் சரியா செட் ஆகல சார். எல்லா ஜாபும் இந்த முடிய ஸ்டேஜ் போய் இன்டர்வியூ வரையும் போய் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி வருது அவங்களுக்கு. சரி. எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் சார். கும்பகோணத்தில் இருக்கீங்கன்னா வீடு பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலா இல்லை ரொம்ப தொலைவாக இருக்கா? கொஞ்சம் தூரம் சார். சிரமம் பார்க்காம அவரை வந்து என்ன சொல்லுங்கள், ஒரு 9 வாரத்தில் முடிஞ்சால் 5 வாரமாவது தொடர்ச்சியாக வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக ஒரு முறை மட்டும் வைத்தீஸ்வரன் கோயில் மடப்பள்ளிக்கு 36 கிலோ பச்சரிசி அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு மானசீகமாக பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை மட்டும் கண்டிப்பாக உத்தியோகம் கிடைத்த பிறகு எந்த ஊரில் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை உணவு தானம் கொடுத்துட்டே வர சொல்லுங்கள். ரெகுலராக நல்ல அனுகூலம், நல்ல விசேஷம் ஏற்படுத்துவதற்கு வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமியுடன் அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணுவது, பசுனை கொடுப்பது விரைவிலே உத்தியோக பிராப்தம் ஏற்படுவதற்குண்டான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து சார் பேசுறீங்க? சார், நான் குமரேசன் பேசுறேன் சார், மணப்பாறையில இருந்து. சரி, பேசுங்க சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. திருச்சி மணப்பாறையில இருந்தா? வணக்கம் சார். திருச்சி மணப்பாறையில இருந்தா? ஆமாங்க சார். சொல்லுங்க. என் பேர் குமரேசன் சார். பையன் பேர் வந்து கோபிநாத். சரி. கும்பராசி, சதய நட்சத்திரம், விருச்சிக லக்னம் சார். கும்பராசி, சதய நட்சத்திரம், விருச்சிக லக்னம். சரி. ஆமாங்க சார். பையன் வந்து கொஞ்சம் படிக்கல சார். சரி. பையன் வந்து 10th மார்க் கம்மியாகிட்டு, அப்படியே ஒரு 400 மார்க் தான். ஹாஸ்டல்ல 2 வருஷம் இருந்தா அப்படியே. சரி. இப்போ அவருக்கு என்ன வயசுங்க? அவன் வயசு 17 வயசு சார். சரி 99 சார். சரி சொல்லுங்க. அதான் லேடிஸ் பிரச்சனையில வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கு, அப்படி சொல்ற பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறான் அப்படி. சரி.
அதனால தான் இப்போ உங்களை ஏதாவது பரிகாரம் கேட்கணும் சார். சார் நீங்கள் என்ன பண்ணுங்க, எழுதிக்கங்க. கும்பகோணத்தில் ஆடுதுறைன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஆடுதுறையில் திருமங்கலக்குடி என்றால் பிராணநாதேஸ்வரர். பிராணநாதேஸ்வரருக்கும் மங்களாம்பிகைக்கும் போய் முதல் தரிசனம் பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணி பசுனை கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அத்துடன் அதே அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டரில் ஆடுதுறையில் சூரியனார் கோயில் என்று பிரசித்தி பெற்ற சூரியன் சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் இருக்கும். அந்த சூரியனார் கோயிலில் கணபதிக்கு ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணி சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் வேண்டுதல் செய்து திருப்பி கணபதி இடத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கோயிலுடைய அபிஷேக விபூதியை குருக்கள் கிட்ட ஆஃபீஸில் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த விபூதியுடன் நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பையன் வரலைனாலும் பரவாயில்ல, அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பசுனை கொடுத்துட்டு வாங்க. விரைவிலே வந்து உங்கள் பையனுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அனுகூலங்கள் ஏற்படும். ஆதித்ய இருதயமும் அனுமன் சாலிசா என்று சொல்லக்கூடிய கேசட்டுகள். ஆதித்ய இருதயம் என்பது சூரியனை பற்றி, அனுமன் சாலிசா என்பதே ஆஞ்சநேயரை பற்றி உண்டான கேசட்டை வந்து அவர் கேட்கவில்லை என்றாலும் வீட்டில் போட்டு கொண்டு வாருங்கள். விரைவிலே வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் உங்கள் பையன் வாழ்க்கையில் ஏற்படுவதை பாருங்கள். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கங்கம்மா, நான் பொள்ளாச்சியிலிருந்து ஆனந்தராஜ் பேசுறேங்கம்மா. சரி சார் கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க ஆனந்தராஜ். ஐயா வணக்கங்க ஐயா. நமஸ்காரம். எங்க பொண்ணுக்கு வந்துங்க ஒரு வருஷமா அந்த வரன் பார்த்துட்டு இருக்கிறேங்க. சரியான வரன் ஒன்றும் அமையலைங்க. சரி, அதுக்கு கேட்கலான்ட்டு கேளுங்க. பொண்ணு பேர் சங்கீதாங்க. சரி. பிறந்த நேரம் தேதி வந்து 8/6/1991ங்க. சரி. 7:14 மாலைங்க. சரி. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், தனுசு லக்னம்ங்க. சரி. எங்க இருக்கீங்க நீங்க? நான் பொள்ளாச்சி பாரம்பரியங்க. சரி. நீங்க மீன ராசி, தனுசு லக்னம். தனுசு லக்னம் இல்லையா? தனுசு லக்னம், ரேவதி நட்சத்திரங்க. பாப்பாவை கூட்டிக்கின்னு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு போயிடுங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு தரிசனம் கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. 2 சன்னிதானத்துக்கும் நமஸ்காரம் பண்ணணும். அடுத்தது கோயில் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பிரசாதத்தில் 41 எண்ணிக்கையில் லட்டுவோ மற்ற பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அந்த கோயில் பிரசாத கடையிலே அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் கிடைக்கும். அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வர் படம், மீனாட்சியும் சுந்தரேஸ்வரும் இருக்கக்கூடிய படத்தை வாங்கிக்கோங்க. கோயிலில் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பசுனை கொடுங்க 2 சன்னிதானத்துக்கும். அப்புறம் கோயில் பொற்றாமரை குளத்தில் உட்காந்து பாப்பாவை கோளர் பதிகம் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தருடைய கோளர் பதிகத்தை 7 முறை படிக்க சொல்லுங்கள். படிக்கிற சமயத்தில் யாருடன் பேச வேணான்னு சொல்லுங்கள். அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வர சொல்லுங்கள். புதன்கிழமை மட்டும் வீட்டு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கும் அம்பாளுக்கும் தரிசனம் செய்து துர்க்கைக்கும் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக கோளர் பதிகத்தை டெய்லி படிக்க சொல்லுங்கள். பாப்பாவுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற இந்த திருமண தடைகள் விரைவில் நீங்கி சந்தோஷமும் அனுகூலமும் விரைவிலே வந்து குருபலம் இருக்கின்ற காலத்தினால் கண்டிப்பாக நல்ல வரன் கிடைப்பதற்குண்டான அற்புதமான பரிகாரம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களுடைய பெயர் எங்கிருந்து சார் பேசுறீங்க? சார் நான் பிரேம்குமார் பேசுறேன், திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். சரி சார் கிட்ட பேசுங்க பிரேம்குமார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க. நமஸ்காரம் சார். சார் நான் பிரேம்குமார் பேசுறேன். 10/2/1976 சார் என்ன டேட் ஆஃப் பர்த்? 76 சார். சரி. எனக்கு ரோஹி நட்சத்திரம், ரிஷப ராசி, கும்ப லக்னம் சார். இது வரைக்கும் எந்த வேலையும் செட் ஆகல. அப்புறம் எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. குழந்தைகள் எதுவும் இல்லை. சரி. அப்புறம் சார் நான் ஒரு தொழில் பண்ணலான்னு இருந்தேன். எல்லாம் ஒரு ஏமாத்தாவே தான் இருக்கு சார் எல்லா இடத்துலையும். என்ன சார் இப்படி ஏமாத்துலாம் நடக்கு? ஃபர்ஸ்ட் உங்களுடைய அமைப்பு, உங்க ராசி, உங்க லக்னத்துக்கு கோவப்படுறதை விட்டுருங்க. சரி சார். கோவம் தான் உங்களுக்கு பெரிய மைனஸ். பிராணாயம் கற்றுக்குங்க. மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய பிராணாயத்தை கண்டிப்பாக டெய்லி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக திங்கட்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு, விநாயகர் கோயிலோ சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலுக்கோ கண்டிப்பாக போங்க. திங்கட்கிழமை அசைவத்தை விட்டுருங்க. திங்கட்கிழமை வந்து ரெகுலராக மதியம் 1-2 மணிக்குள் உணவு தானம் கொடுங்க. தொடர்ச்சியாக அதோடு வந்து மட்டும் இல்லாமல் பழனி முருகருக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து டெய்லி வைத்து கொண்டு வருவதுடன் பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் 5 அகல் தீபம் ஏற்றி கொண்டு வர உங்களுக்கு வந்து தொழில் நிரந்தரமாக நிற்கும். அதே சமயம் திங்கட்கிழமை மட்டும் ஏதேனும் ஒரு விநாயகர் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ செல்வதும், திங்கட்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும்,
சிவஸ்துதி என்று சொல்லக்கூடிய கேசட்டை டெய்லி கேட்பதும், பிராணாயம் பண்ணுவது, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பண்ணுவது, கோபதாபத்தை விடுவது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றியும் சாந்தியும் ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு திங்கட்கிழமை மட்டும் விடிகாலம் வரையில் 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் வீட்டிலே பூஜை அறையில் 5 அகல்கள் விநாயகர் படத்துக்கு முன்பாக ஏற்றி விநாயகர் காயத்ரியை 11 முறை ஜபிப்பது உங்கள் வாழ்க்கையில் பல அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம் சார். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனைனா மாங்கல்ய தோஷம் தான். ஸோ அந்த மாங்கல்ய தோஷம் நீங்கணும்னா எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு போகணும்? அதாவது திருவாடுதுறை அங்கே நாகை மாவட்டத்தில் அதுபோல் பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் நாகை மாவட்டம். அங்கே கோமதீஸ்வரர் திருக்கோயில்னு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது. அது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருமூலருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம். அந்த அப்பேற்பட்ட அந்த கோயிலில் அந்த கோமதீஸ்வரர் திருக்கோயில் திருவாடுதுறையில் இருக்கிற அந்த கோயிலில் போயிட்டு யாராக இருந்தாலும் தரிசனம் பண்ணால், அதாவது ஜோதிடர்கள் மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷம், இந்த தோஷம், எந்த தோஷம் பெண்களுக்கு கலத்திரஸ்தானம், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த தோஷங்கள் சொன்னாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணாவே போதும். கோமதீஸ்வரருடைய அனுகிரகத்தால் அந்த தோஷங்கள்லாம் நீங்கும் என்பது பெரிய விதமான ஐதீகம். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான கோயில் திருவாடுதுறை, அதாவது நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோமதீஸ்வரர் கோயில் போயிட்டு வருவது விசேஷம். கண்டிப்பா சார். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? நேம் தேவிதா மேடம். சரி சார் கிட்ட பேசுங்கம்மா. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 8/4/1969 சார். சொல்லுங்க. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் சார். சரி. என்னோட பிரச்சனை எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஒரே பிரச்சனைகளா இருக்கு. ஒரு சொந்த வீடு அமையல, எப்ப அமையும், என்ன வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்னங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணும். எங்க இருக்கீங்க? இப்போதைக்கு பூந்தமல்லியில இருக்க சார். பூந்தமல்லியில தானே இருக்கீங்க? ஆமா சார். சென்னையில் ரெகுலராக பூந்தமல்லியிலேருந்து சென்னைக்கு மட்டும் ரெகுலராக புதன்கிழமை தொடர்ச்சியாக 9 வாரம் விடாமல் சென்னையில் மகாலிங்கபுரம்னு வாங்க, கோடம்பாக்கத்தாண்ட கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. கோடம்பாக்கத்துலேருந்து லயோலா காலேஜ் போகிற வழியில் இருக்கிறது தான் மகாலிங்கபுரம். அந்த இடத்துல ஐயப்பன் கோயில் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த கோயில். அந்த ஐயப்பன் கோயில் சன்னிதானத்தில் குருவாயூரப்பன் சன்னிதானம் இருக்கும். அந்த ஐயப்பன் கோயிலில் இருக்கிற இடத்துல குருவாயூரப்பனுக்கு தனி சன்னிதானம் உண்டு. அந்த குருவாயூரப்பன் கோயிலுக்கு கண்டிப்பாக வீடு மாதிரி ஒரு உருவத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா கடையிலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அந்த வீடு மாதிரி இருக்கிற உருவத்தை குருவாயூரப்பன் கோயில் உண்டியில் போட்டுட்டு குருவாயூரப்பனை 9 முறை வலம் நமஸ்காரம் பண்ணுறதுடன் அந்த குருவாயூரப்பனுக்கு ஒரு முறை மட்டும் புதன்கிழமை வெண்ணெய்க்கு கொடுத்துட்டு அந்த கோயிலே அதே போல் அபிஷேகம் பண்ண எண்ணெய் கொடுப்பார்கள். அந்த எண்ணெயை டெய்லி வைத்து கொண்டு வருவதுடன் தொடர்ச்சியாக 9 வாரம் விடாமல் வருவதும், ஒரு முறை உண்டியலில் அந்த அதாவது உங்களுடைய வீடுக்கு எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி வீடு உருவம் செய்த அந்த உருவத்தை போடுவதும், அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை அந்த குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுவதும் உடனடியாக உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் வந்தாலும் நிவர்த்தி ஏற்பட்டு வீடு பிராப்தம் கைகூடுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம் மேடம், மத்ராயத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க, எங்க இருந்து சார் பேசுறீங்க? மத்ராயத்துல இருந்து பேசுறேன் மேடம். மத்ராயமா? மத்ராயிருப்பு. சரி, சொல்லுங்க. உங்களுடைய டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பேசுங்க சார். சரிங்க மேடம். சொல்லுங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து சார் பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். முனாவர்தி என் பேரு. சரி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார், என் பேர் முனாவர்தி சார். சரி. சென்னையில இருந்து பேசுறேன் சார். சென்னை பெரம்பூர்ல இருந்து. சரி, சத்தமா பேசுங்க. சென்னை பெரம்பூர்ல இருந்து பேசுறேன் சார். சரி, கேக்குது, சொல்லுங்க. சார் 88/2/18 சார் தேதி. சரி. வேலைக்கிழமை காலைல 8:55 பாருங்க சார். சரி. ராசி கும்பராசி, சதய நட்சத்திரம். லக்னம் மீன லக்னம் சார். மிதுனமா மீனமா? மீனம் சார். சரி, சொல்லுங்க.
சார் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வேலையும் இல்லை, வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெளியே போக முடியல, யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு, ஒரே இதா இருக்கு. யாரை பார்த்தாலும் பயமா இருக்கா? ஆமா சார், ஒரே பயமா இருக்கு. ஏன் டைம் சரியில்லைன்னு சொல்றாங்க கேட்டா. சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைம் சரியில்லைன்றது கரெக்டு. ஆனாலும் நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்க? சென்னை பெரம்பூர்ல இருக்கு சார். பெரம்பூர்லேருந்து பாடி வந்து ரொம்ப பக்கம். பாடியில் வந்து திருவிழிதாயம்ன்ற குரு கோயில் கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, டிவிஎஸ்க்கு எதிரில் இருக்கிற கோயில். அந்த கோயிலுக்கு மட்டும் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை காலையிலே 6லேருந்து 7 மணிக்குள்ளே கோயில் சன்னிதானத்துக்கு வந்துடுங்க. கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கோயிலில் சிவனை அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு குருவுக்கு அர்ச்சனை பண்ணிவிடுங்க. தொடர்ச்சியாக கோயில் வெளிப்பிரகாரத்தை 9 முறை பயபக்தியுடன் சுற்றிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு ரெகுலராக போயிட்டு வாங்க. இந்த பய அமைப்பும் போயிடும். அடுத்ததாக ரெகுலராக சிவஸ்துதி என்று சொல்லக்கூடிய கேசட்டை டெய்லி கேட்டுக்கொண்டு வாருங்கள். உத்தியோகத்துக்கு உண்டான அனுகூலம், மனது நிம்மதி எல்லாம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படும். அது எப்படி இருந்தாலும் சித்திரை மாதம் வரைக்கும் எல்லாத்துலேயும் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையாக அனுகூலம் கிடைக்கும். கோயிலை சுற்றிட்டு ஒரு 3 வாரம் சுற்றிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. தொடர்ச்சியாக விடாமல் உங்கள் வாழ்க்கை முழுவதும் வியாழக்கிழமை தோறும் பாடி திருவிழிதாயம் குரு கோயிலுக்கு சரணாகதி என்று அடைந்து தொடர்ச்சியாக வேறு எந்த இடத்துக்கும் போகாமல் இந்த கோயிலை ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சித்திரை மாதத்துக்கு பிறகு ஏற்படும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, என் பேர் இன்பாங்க. சரிம்மா, நீங்க எங்க இருந்துமா பேசுறீங்க? வேளச்சேரியில இருந்து பேசுறேங்க. சரி, சார் கிட்ட பேசுங்க. இன்பா சொல்லுங்க. இன்பா. சார், என் பேர் இன்பா. நான் எனக்காக கேட்டுதான் கால் பண்ணேன். என் வயசு 27 ஆகுது சார். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். இன்னும் மேரேஜ் ஆகல, எப்போ தள்ளி போயிட்டே இருக்கு. அதை பத்தி கேட்கலாம். எங்க இருக்கீங்கம்மா? எங்க இருக்கீங்க? நம்ம வேளச்சேரி சார். வேளச்சேரியில தான் இருக்கேல்ல. கும்ப லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரமாமா நீ? இல்ல, கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரம். சரிம்மா, சரிம்மா. அதாவதுமா கண்டிப்பாக என்ன பண்ணம்மா, தொடர்ச்சியாக ரெகுலராக சண்டே விடாமல் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கிற பசுனை கொடுத்து இந்த 3 சன்னிதானத்தையும் கும்பிட்டுட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோ. விடாமல் தொடர்ச்சியாக பண்ணு. ஒரு முறை மட்டும் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ள பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக பயபக்தியுடன் தரிசனம் பண்ணி அங்கே வந்து விழுந்து கும்பிட்டு கோயிலை வந்து அப்புறம் மொத்தமாக 7 முறை சுற்றிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோ. திருமணம் முடிஞ்ச பிறகு அந்த கோயில் சன்னிதானத்தில் சீதா ராமர் கல்யாண உற்சவம் பண்ணுறதாக வேண்டுதல் செய்துக்கோ. நிறைய விஷயம் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான பரிகாரம். தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமையில் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயரை கும்பிட பெரிய அளவு விசேஷம். அதோட உணவு தானம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது கொடுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இன்னைக்கு நீங்க நேயர்களுக்கு சொன்ன எல்லா பரிகாரங்களுமே ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல மகிழ்ச்சி சார். நன்றி. நன்றி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.